ஸ்டூடெண்ட் நம்ம இப்போது நெஸ்டட் இஃப் எலிஃப் எல் ஸ்டேட்மெண்ட் அதாவது பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே சிம்பிள் இஃப் பார்த்துட்டோம், இஃப் எல்ஸ்னு பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போது அதோட கண்டினியூவேஷன் நெஸ்டட் இஃப் எலிஃப் எல் ஸ்டேட்மெண்ட் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். When we need to construct a chain of if statement, then elif class can be used instead of else. So if elseல எல்ஸுக்கு பதிலாக எல்இஃப் கொடுத்தோன்னா செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அந்த செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னு அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பிளாக் போகாமல் திரும்ப ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணுறது தான் வந்து இந்த இஃப் எல் இஃப், தட் இஸ் எல்ஸ் இஃபோட ஷார்ட் ஃபார்ம் தான் எல்இஃப். ஸோ இஃப் எல்இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க். ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள், இஃப் condition 1 statement block 1, if condition 2 statement block 2, else statement block n. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 செக் பண்ணோம். கண்டிஷன் 1ஓட ரிசல்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா கண்டிஷன் 2 செக் பண்ணோம். கண்டிஷன் 2ஓட ரிசல்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எந்த ஒரு கண்டிஷனுமே ட்ரூவாக இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் என் எல்ஸ் பிளாக்ல இருக்க கண்டிஷன் எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் என்னை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஃப்ளோ சார்ட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 will be tested, that is test expression 1. If the condition 1 is true, body of if statement executed. So if the condition is false, 1 is false. If the condition 1 is false, test the condition 2. If the condition 2 is true, எல்இஃப்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷனுமே ஃபால்ஸ் இருந்ததுன்னா எல்சி பிளாக் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபுல் எக்ஸிக்யூஷனுமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இஃப் எலிஃப் எல்ஸ் பிளாக்கு கீழே ப்ரோக்ராமில் எதனா ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். தெர் ஆர் 5 கிரேட்ஸ். ஸோ 5 கிரேடை கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ். ஸோ 80க்கு மேலே இருந்ததுன்னா அவனுடைய கிரேட் ஏவும், 70லேருந்து 79 வரைக்கும் அவனுடைய கிரேட் பினும், 60லேருந்து 69 வரைக்கும் அவனுடைய கிரேட் சினும், 50லேருந்து 59 வரைக்கும் அவனுடைய கிரேட் டினும், லெஸ் தென் 50 தட் இஸ் 49 0 to 49 இருந்தானா அவனுடைய கிரேட் இ. ஆவரேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்குண்டான கோடு தான் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 மார்க் வாங்கிறதுக்கு M1 M2 அப்படின்ற அந்த இன்புட்டை வாங்கிறதுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் பாருங்கள், M1 + M2 வித்தின் ப்ராக்கெட் பை 2 கொடுத்துருக்கேன். ஏன் வித்தின் ப்ராக்கெட் பை 2 கொடுத்துருக்கோன்னா ப்ராக்கெட் கொடுக்காம கொடுத்துருந்தோம்னா M2 2ஆல் டிவைட் ஆகிட்டு ரிசல்ட்டு அந்த ரிசல்ட் தான் M1ஓட ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஆவரேஜ் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ தட்ஸ் வை ஐ கிவ் யூ வித்தின் ப்ராக்கெட் M1 + M2 டிவைட் பை 2. ஸோ ஆவரேஜில் ரிசல்ட் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த ஆவரேஜ் மார்க்கை ஒரு கண்டிஷனோட செக் பண்ணி பார்க்கும்போது அதோடைய ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு மார்க் வந்து 34, செகண்ட் மார்க் M2ஓட மார்க்கு வந்து 78. இதனுடைய ஆவரேஜ் பார்த்தோன்னா 56. இதனுடைய ஆவரேஜ் வந்து 56. அப்போ ஏவிஜி அப்படின்ற அந்த வேரியபிளில் என்ன இருக்கும், 56 இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். 56 ≥ 80 செக் பண்ணோம். இல்லை, அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அதாவது கிரேட் ஏ அப்படின்ற அந்த பிளாக்குள்ளே போகாது. எல்இஃபில் போயிட்டு திரும்பவும் ஆவரேஜோட வேல்யூவை 70 > இருக்கான்னு செக் பண்ணோம். ஆவரேஜோட வேல்யூ 56, 70யோட > பார்த்தா இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 3 என்ன இருக்குது, ஆவரேஜ் > 50 ஆவரேஜ் > 60 பார்க்கும். இங்கேயும் ஃபால்ஸ், ஏன்னா 56 நாட் > 60 கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ திரும்பவும் 4th கண்டிஷன் செக் பண்ணும்போது 56 > 50 பார்க்கும்போது எஸ், கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ பக்கத்தில் அண்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த கண்டிஷனும் செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்போது ஆவரேஜ் லெஸ் தென் 60, 56 இஸ் லெஸ் தென் 60 பார்க்கும். ஆமாம், கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ கண்டிஷன் இங்கே இந்த 4th கண்டிஷனில் தான் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால அந்த பிளாக் என்ன இருக்குது, கிரேடு டி அது நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நெஸ்டட் இஃப் எலிஃப் எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணோம், ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த பிளாக்கை விட்டு, அதாவது இந்த என்டையர் பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணோம்.
எந்த இடத்துல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எந்த ஒரு கண்டிஷனும் கொடுத்த எந்த ஒரு கண்டிஷனுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டேரெக்டாக எல்ஸ் பிளாக்கில் போயிட்டு எல்ஸ் பிளாக்கில் இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணும், அதோட அவுட்புட்டில் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்.